உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற டோரோட காஸ்ட் என்ன? உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி உங்க பில்டர் கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான 30 கேள்விகள்ல இன்னைக்கு 19வது கேள்வி. உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற டோர்ஸோட காஸ்ட் என்ன? ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பல டோர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெயின் டோர் ஒரு சைஸ் இருக்கும், அதுக்கு ஒரு காஸ்டிங் இருக்கும். பெட்ரூம் டோர் அது ஒரு சைஸ் இருக்கும், அதுக்கு ஒரு காஸ்டிங் இருக்கும். நம்ம கிச்சன்ல இருந்து எக்ஸிட் டோர் ஆர் ஹெட்ரூம்ல இருந்து எக்ஸிட் ஆகிற டோர் சேஃப்டியா இருக்கணும், அதுக்கு வேற ஒரு காஸ்டிங் நம்ம செய்திருப்போம், வேற ஒரு மெட்டீரியலால மேக் பண்ணிருப்போம். டாய்லெட் டோர்ஸ் சேஃப்டி முக்கியம் இல்ல, ஏன் அப்படின்னா இன்னர் டோரா இருக்குது, அதுக்கு வந்துட்டு வேற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்போம், அதுக்கு ஒரு காஸ்டிங் இருக்கும். இப்படி ஒவ்வொரு டோர் ஒவ்வொரு காஸ்டிங் இருக்கும்போது வீடு கட்டுற ஒரு ஹவுஸ் ஓனர் எப்பவுமே மிட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல தான் இந்த டோர்ஸ் பத்தி யோசிப்பாங்க. நம்ம ஏன் பில்டர் ப்ரொவைட் பண்ற வுடன் டோருக்கு பதிலா நம்ம மார்க்கெட்ல இப்ப புதுசா அவைலபிளா இருக்கிற ஸ்டீல் டோர் போக கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. டாய்லெட் டோர் ஏன் நம்ம வந்து புது மெட்டீரியல் WPC மாதிரி போக கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இதனால ஃபர்ஸ்டே உங்க பில்டர் கிட்ட என்ன மேக், அதுக்கு என்ன காஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறது பெட்டரா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்களோட சில ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க மெயின் டோர் டீக் வுடன் டோர் வித் பாலிஷ்னு நாங்க ஒரு காஸ்டிங்க்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நாங்க ப்ரொவைட் பண்ற டீக் வுடன் டோரை விட காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிற ஸ்டீல் டோரை அவுட் பண்றாங்க. இதனால அந்த காஸ்ட் சேவிங் கிளையண்ட்டுக்கு போய் சேரும். சில சமயம் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிற காஸ்ட்டை விட ஹையர் சைடு வேற ஒரு டோர் போகும்போது அந்த அடிஷனல் காஸ்ட்டை கிளையண்ட் பே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டாய்லெட் டோர் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல PVC டோரா பில்டர் ப்ரொவைட் பண்ணிருக்காருன்னா நீங்க வேணும் அதை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி WPC டோர் போடலாம், UPVC டோர் போடலாம். அப்போ ஹையர் பிரைசஸ் வரும்போது நீங்களே அதை முடிவு பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல நம்ம டோர்ஸோட காஸ்ட்டை லிஸ்ட் பண்ணிருந்தோம்னா அது வந்து ஹவுஸ் ஓனருக்கும் நல்லது, பில்டருக்கும் நல்லது. நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு மெயின் டோரோட காஸ்ட் என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம், பெட்ரூம் டோர் காஸ்ட் என்ன, எக்ஸிட் டோர் காஸ்ட் என்ன, டாய்லெட் டோர் காஸ்ட் என்ன, எந்த ஸ்பெக்குக்கு என்னென்ன ரேட் ப்ரொவைட் பண்றோங்கிறது எங்களோட டீடைல் வீடியோல நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, அதை பாருங்க. PDF-உம் அட்டாச் பண்ணிருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனுக்கு சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க.